differentiate chapter 2 exercise 2.5 ஓட fourth sum பார்க்கலாம். Find the 19th term of an AP minus 11 minus 15 minus 19 etc. கொடுத்திருக்காங்க. ஒரு AP sequence, இந்த AP sequence ஓட terms எல்லாம் என்ன minus 11 minus 15 minus 19 etc. நம்ம என்ன find out பண்ணணும் 19th term T19 find out பண்ணணும். ஓகே ஃபைன் T19 கேட்டிருக்காங்க. அப்போ ஏ இங்கே கிவன் சீக்வன்ஸில் ஏ அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட் டேர்ம் ஏவா, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -11. டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், T2 மைனஸ் T1. செகண்ட் டேர்ம் T2ங்கிறது செகண்ட் டேர்ம், T1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். ஏ T1 ரெண்டுமே ஃபஸ்ட்டு டேர்ம் தான். ஸோ T2 மைனஸ் T1, T2ங்கிறது -15 மைனஸ் ஆஃப் T1 அப்படிங்கிறது -11. இது T1, இது ஏன்னு சொல்லலாம், இது T2, இது T3. அப்போ T2 மைனஸ் T1 அப்படின்னா -15 மைனஸ் ஆஃப் -11. இப்போ -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ப்ளஸ் 11. ஸோ -15 ப்ளஸ் 11னா சப்ராக்ட் பண்ணுவோம். தட் இஸ் பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணால் 4, பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ D is equal to -4. D is equal to -4. இப்போ T19 ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, அப்போ Tn ஃபார்முலா என்ன, Tn is equal to A plus n minus 1 into D. அப்போ T19 equal to n க்கு பதிலாக 19 போடுறோம். A அப்படிங்கிறது -11 plus n அப்படிங்கிறது 19 minus 1 Dங்கிறது -4. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். -1 plus 19 minus 1 18 into -4. ஸோ -1 plus 18 into 4 என்ன, 8 4s are 32, balance 3, 1 4 is 4, balance 3 add பண்ணிட்டோம்னா 7 7 minus 11. 8 4s are 32, balance 3, and then 1 4 is 4, 4 plus 3 7. அப்போ plus into minus minus. ஓகே ஓகே, இங்கே -11 இருக்குது, -72 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா -83. அப்போ T19 அப்படிங்கிறது -83. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். 5th ஒன் பாருங்கள். விச் டேர்ம் ஆஃப் அன் ஏபி 16 11 6 1 இஸ் -54. அப்போ இந்த ஏபி சீக்வன்ஸில் 16 ஒரு டேர்மு, 11 ஒரு டேர்ம், 6 ஒரு டேர்ம், 1 ஒரு டேர்ம் எக்ஸட்ரா. இந்த -54ங்கிறது எத்தனாவது டேர்ம்னு கேட்டிருக்காங்க. -54 அப்படிங்கிறது எத்தனாவது டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ கிவனில் ஏங்கிறது என்ன 16, டி அப்படிங்கிறது T2 மைனஸ் T1. அப்போ இது T1 T2 T3 எக்ஸட்ரா. இது இந்த -54ங்கிறது எத்தனாவது டேர்ம்னு நம்மளுக்கு தெரியாது. இது எத்தனாவது டேர்ம்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே வரங்க டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா D is equal to T2ங்கிறது 11 மைனஸ் T1ங்கிறது 16. ஓகே, 11 மைனஸ் 16னா -5. அப்போ D அப்படிங்கிறது -5 கிடச்சிருக்கு. இது ஏன் நம்ம என்ன பண்ணணும், Tn ஃபார்முலா, Tn is equal to A plus n minus 1 into Dங்கிற ஃபார்முலாவில் n நம்ம கண்டுபிடிக்கணும், n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Tn வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க -54. ஓகே, இது T1 T2 T3 இது எக்ஸட்ரா, இது Tnன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த -54 Tnன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Tnக்கு பதிலாக -54 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு A அப்படிங்கிறது 16 ப்ளஸ் n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், n மைனஸ் 1 Dங்கிறது -5. ஸோ -54 ஈக்குவல் டு 16. இந்த ப்ராக்கெட் கேன்சல் பண்ணால் -5 into n -5n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5. ஸோ -54 ஈக்குவல் டு 16 ப்ளஸ் 5 21 -5n. அந்த 21 அந்த சைடு நான் கொண்டு போனேன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிற 21 வந்து -21 வரும். -54 -21 இஸ் ஈக்குவல் டு -5n. ஸோ ரெண்டும் சேம் சிம்பிளாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், 54 ப்ளஸ் 21 வந்து பார்த்திங்கன்னா 75 -75 ஈக்குவல் டு -5n. மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 5n ஈக்குவல் டு 75, n இஸ் ஈக்குவல் டு 75/5. ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 1 5 is 5, பேலன்ஸ் 2, 5 5s are 25. So n is equal to 15.
ஸோ t15th term வந்து therefore t15th term is equal to minus 54. Then n is equal to 50ங்கிறது ஆன்சர். அதோட மீனிங் என்னன்னா t15th term தான் நம்மளுக்கு மைனஸ் 54. இந்த t1 t2 t3ன்னு போடுறோம் இல்லையா, அப்போ இந்த மைனஸ் 54ங்கிறது எத்தனாவது டேர்ம்? 15th term. t15 தான் மைனஸ் 54. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th sum பார்க்கலாம். Find the middle terms of an AP 9, 15, 21, 27, 183 கொடுத்துருக்காங்க, etc. 183. Find the middle terms. Middle termனா center term. Center termனா இங்கே பாருங்களேன், இப்போ 1, 2, 3 நம்பர் இருக்குது. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நம்பர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5ங்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருந்தால் மிடில் டேர்ம் அப்படின்னு பாருங்கள், சென்ட்ரல் இருக்கிறதா மிடில் டேர்ம், 3ங்கிறதா மிடில் டேர்ம். அதே ஈவன் நம்பர்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னா எது மிடில் டேர்ம் ஆகும்? இந்த ரெண்டுமே மிடில் டேர்ம் ஆகும். இந்த ரெண்டுக்கு சென்டரில் தான் வரும். அதனால் நம்ம இந்த ரெண்டு மிடில் டேர்மையும் எடுத்துகிட்டு அதனுடைய சென்டர் டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் அதாவது ஈவன் நம்பர் அப்படின்னா ரெண்டு மிடில் டேர்ம் வரும். ஆட் நம்பராக இருந்தால் ஒரே ஒரு மிடில் டேர்ம். இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, ஆட் நம்பராக இருந்தால் மிடில் டேர்முக்கான ஃபார்முலா n+1/2. இது ப்ராப்ளமே இல்லை. இப்போ n வந்து எவ்வளவு? 5, 5 + 1 6, 6/2ங்கிறது தேர்ட் டேர்ம் வந்து மிடில் டேர்ம். அதே வந்து ஈவன் நம்பராக இருந்தால் ஃபார்முலா என்ன எடுத்துக்கோன்னா n-2, அது ஒன்று, ரெண்டு டேர்ம் மிடில் டேர்மா. ஸோ நெக்ஸ்ட்டு n-2 + 1, இது ரெண்டு தான் மிடில் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகே, அதாவது இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா n+1/2ங்கிறது மிடில் டேர்ம். ஈவன் நம்பராக இருந்தால் n/2, n/2 + 1, இந்த ரெண்டு டேர்ம் மிடில் டேர்ம் வரும் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா. இப்போது நம்ம இது எது ஃபஸ்ட்டு என்னங்கிறது ஆடாக ஈவனான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் n அவங்க கொடுக்கவே இல்லை, சீக்வன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஏங்கிறது 9, டிங்கிறது t2 - t1, t2ங்கிறது இது t1 t2, நமக்கு தெரியும் a t1 ரெண்டுமே ஒன்று தான். இது t1 t2 t3 t4 எக்ஸெட்ரா. இது வந்து tn எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல t2ங்கிறது 15 - 9, 15 - 9 டிங்கிறது என்ன? 6, d is equal to 6. இப்போ நம்ம n ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். n ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா என்ன? n is equal to l - a/d + 1ங்கிறது ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n, இந்த சீக்வன்ஸில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா n. ஓகே, தட் n is equal to l - a/d + 1. l அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். இது லாஸ்ட் டேர்ம் என்ன? 183 லாஸ்ட் டேர்ம். ஸோ 183 - ஏங்கிறது 9/dங்கிறது 6 + 1. ஓகே, லாஸ்ட்டாக தான் +1 ஆட் பண்ணணும். ஓகே, 183 - 9 அப்படின்னு என்ன ஆகும்? 183லேருந்து 9 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 174. 174/6 + 1. இப்போ ரெடியூஸ் பண்ணுறோம். 1 6 is 6, 2 6 are 12, பேலன்ஸ் 5, and then 9 6 are 54. ஓகே, ஸோ ஃபைனலாக எனக்கு 29 + 1ன்னு கிடைக்குது. 29 + 1 அப்படிங்கிறது 30. ஸோ n is equal to 13 கிடைக்கிது. 30 ஈவன் நம்பரா ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். 30 is an ஈவன். ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் மிடில் டேர்ம் என்ன வரும்? n/2, n/2 + 1. ஓகே, therefore n is even, therefore middle terms are, what are the middle terms? n/2, n/2 + 1. n/2 அப்படிங்கிறது 13, 30/2, 30/2 + 1. 30/2னா 50th term, and then இது வந்து 50 + 1, that means 16th term. 50, 16th term தான் வந்து மிடில் டேர்ம்ஸ். 15th term, 16th term. இங்கே கூட டேர்ம்னு எடுத்துக்கிறேன். டேர்ம். அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 15th termமும் 16th termமும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ T15ம் T16ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ Tn ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், a + n-1 × d, இந்த Tn ஃபார்முலா. இதில் 15, n-க்கு பதிலாக 15 போட்டோம்னா 15th term. T15 = ஏங்கிறது என்ன பாருங்கள், a அப்படிங்கிறது 9, dங்கிறது 6. ஸோ a வந்து 9 + n-ங்கிறது 15 - dங்கிறது 6. அப்போது 9 + 15 - 4 அப்படின்னு என்ன?
14 into 6. அப்போ 9 plus 14 into 6 எவ்வளவு 4 6 are 24 balance 2 1 6 is 6 8. So 84 plus 9 அப்படிங்கிறது 93. Okay, T15 வந்து 93 and then T16. T16 அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? T16க்கும் இதே ஃபார்முலா T16 ஈக்குவல் டு இதில் ஏக்கு பதிலாக 9 and then Nக்கு பதிலாக 16 போடணும், Dக்கு பதிலாக 6. ஓகே, ஸோ T16 9 plus 16 minus 1 D பார்த்தீங்கன்னா 16, D is equal to 6. Okay, 9 plus 16 minus 1ங்கிறது 15 into 6. So 9 plus 15 into 6 பார்த்தீங்கன்னா 90. 15 6 are 90. So 99. T16 அப்படிங்கிறது 99. So what are the middle terms மா? T15ங்கிறது 93, T16ங்கிறது 99. அப்போ middle term பார்த்தீங்கன்னா 93யும் 99ம். So middle terms are 93 and then 99. Okay. Next 7th sum பார்க்கலாம். If 9 times the 9th term is equal to 15 times the 15th term. என்ன சொல்லியிருக்காங்க? 9 times the 9th term. 9 times the 9th term is equal to 15 times the 15th term. T15. இப்படி இருந்துச்சு அப்படின்னா so that 6 times the 24th term T24 is equal to 0 is not equal to. So 9 times 9th term is equal to 15 times the 15th term. இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா 6 times the 24th term is equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ 9 times 9th term அப்படின்னா நமக்கு TN ஃபார்முலா தெரியும். என்ன TN ஃபார்முலா? TN is equal to A plus N minus 1 into D. ஓகே, இதில் நம்மளுக்கு A எதுவுமே தெரியாது. ஓகே, இப்போ T9 அப்போ Nக்கு பதிலாக 9 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, 9 into T9க்கு பதிலாக Nக்கு பதிலாக 9 சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா A என்னவோ A தெரியாது, இப்போ N மட்டும் 9 minus 1 into Dன்னு ஆகும். அதே மாதிரி ஈக்குவல் டு இங்கே 15, இந்த ஃபார்முலாவில் Nக்கு மட்டும் நான் 15 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, A into ப்ளஸ் 15 minus 1 into D. ஓகே, இதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். இப்போ 9 A plus 9 minus 1 8D equal to 15 A plus 14 D கிடைக்கும். இப்போ 9 உள்ளே கொண்டு போகிறேன். 9 into A 9A plus 9 8s are 72 equal to 15 into A 15A plus 15 into 14ங்கிறது 210. 15 into 14 210D. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? எல்லா டேர்ம்ஸும் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? 9A plus 72D minus 15A minus 210D is equal to 0. இப்போ 9A minus 15A 9A minus 15Aனா சப்ராக்ட் பண்ணலாமா? 9A minus 15A சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு minus 6Aன்னு கிடைக்கும். and then 72D minus 210. 210லேருந்து 72 மைனஸ் பண்ணிட்டோம்னா 142. ஓகே, 142 மைனஸ் 142 into D கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்? மைனஸ் 6 காமன் எடுத்துக்கிறேன். மைனஸ் 6 காமன் எடுத்துட்டா A ப்ளஸ் 142ல் எவ்வளோ 6 இருக்குது? 142 டிவைடட் பை 6. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக். 210 மைனஸ் 72 என்ன வருது? 210 மைனஸ் 72 10 மைனஸ் 2 8 and then இங்கே 0, இங்கே 1 பாரோ பண்ணிடுவோம், இங்கே 0 இருக்கும். இப்போ 10 மைனஸ் 7 138 வரும். இங்கே வந்து 138 நாட் 142. ஓகே, சாரி, நாட் 142, this 138. இப்போ 138ல் எவ்வளோ? இங்கே 6 காமன் எடுத்துடுறோம். மைனஸ் 6 இங்கே 6 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே A மட்டும் இருக்கும். மைனஸ் 6 வெளியே போயிடுச்சுன்னா அப்போ 138ல் எவ்வளோ 6 இருக்குன்னு பார்க்குறோம். 1 6 6 2 6 are
12 பேலன்ஸ் 1 அப்படின்னா 3. அப்போ 23 டி ஆயிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன். மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். அதாவது இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு போனாலும் 0 மைனஸ் போயிடும். ஓகே, இது ப்ராப்ளம் இல்லை, ஈக்குவல் டு 0 தானே இருக்குது. ஸோ 6 × a + 23 × d ஈக்குவல் டு 0. இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், 6 × a + 23 நான் 24 - 1ன்னு எழுதலாமா, இன்ட்டு d is equal to 0. இப்போ இது பாருங்களேன், எந்த ஃபார்முலா அப்படி இருக்குன்னா a + n - 1 இன்ட்டு d ஃபார்மேஷனில் இருக்குது. இது எந்த ஃபார்மேஷன் இருக்குது, a + n - 1 இன்ட்டு d ஃபார்மேஷனில் இருக்குது. இப்போ இது என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 24. இது என்ன ஃபார்முலா, நம்மளுக்கு tn ஃபார்முலா. ஓகே, இது வந்து tn ஃபார்முலா. அப்போ இங்கே என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 24. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், 6 × t24ன்னு எழுதலாம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது ஸ்டெப்பு. இப்போ 6 × a + 24 - 1 இன்ட்டு dன்னு இது நான் எழுதலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து இந்த ஃபார்முலா படி n - 1 இன்ட்டு d இந்த ஃபார்முலா படி நான் இது ஈக்குவேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இங்கே என்னுக்கு பதிலாக இப்படி இருந்தால் நம்ம tnன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே என்னுக்கு பதிலாக இங்கே 24 இருக்கா, அதனால் நம்ம t24ன்னு சொல்லலாம். ஸோ t24 is equal to 0. 6 times t24 equal to 0. நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், 6 times t24 equal to 0. அதை ப்ரூவ் பண்ணிட்டோமா, hence proved. That's all. Next 8th sum. 8th sum பாருங்க, if 3 + k 18 - k 5k + 1 are in AP, then find k. AP அப்படின்னா d நம்மளுக்கு என்னவா இருக்கும், d is equal to t2 - t1 is equal to t3 - t2. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி given sequenceல t1 என்ன, இது t1 t2 t3 இப்படி ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ t2 - t1 is equal to t3 - t2. ஏன்னா given sequence are in APன்னு சொல்லிட்டாங்க. APயாக இருந்தால் கண்டிப்பாக அந்த d சேமாக தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்கும், காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ நான் இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். அப்போ t2 - t1, அப்போ t2ங்கிறது என்ன, 18 - k மைனஸ் ஆஃப் t1ங்கிறது 3 + k. This is equal to t3 - t2. அப்போ t3ங்கிறது 5k + 1 மைனஸ் t2ங்கிறது 18 - k. இப்போ இந்த ப்ராக்கெட் கேன்சல் பண்ணலாமா, 18 - k மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -k ஈக்குவல் டு 5k + 1 மைனஸ் 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் k. ஓகே, 18 - 3 வந்து 15 minus 2k and then 5k plus k என்னாகும் 6k ஆயிரும். 5k plus 1k 6k ஆயிரும். 1 minus 17 18 - 17. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணிடுறேன், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாம். வேரியபிள்ஸ் 2k -2k இருக்குது, இந்த 6k இந்த வந்து -6k ஆயிரும். இங்கே -17 இருக்குது, 15 இங்கே வந்துச்சுன்னா -15 ஆயிரும். ஸோ -8k ரெண்டுமே சேம் சிம்பிள், ப்ளஸ் பண்ணுறோம். -8k is equal to -32. 17 + 15 வந்து 32. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா, ஸோ 8k is equal to 32. k is equal to 32/8. ஸோ 1 8 is 8, 4 8s are 32. k is equal to 4 is that answer. Next 9th sum, find x, y, z given that the numbers x, 10, y, 24, z. அதாவது சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. x, given sequence 10, y, 24, z. the given sequence. இது வந்து ஒரு AP அப்படின்னா XYZ ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. AP சீக்வன்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் காமன் டிஃப்ரென்ஸ் ஆர் சேம். ஸோ D is equal to T2 - T1 equal to T3 - T2 equal to T4 - T3. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம இது ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ T2 - T1 அப்படின்னா இது T1 T2 T3 T4 T5. ஓகே, T2 - T1 அப்படின்னா T2 அப்படிங்கிறது என்ன, 10 மைனஸ் T1 அப்படிங்கிறது x ஈக்குவல் டு T3ங்கிறது y மைனஸ் T2ங்கிறது 10. ஓகே, அண்ட் தென் T4 அப்படிங்கிறது 24 மைனஸ் T3ங்கிறது y. இந்த நெக்ஸ்ட் T5 ஆல்சோ இருக்கா, T5 மைனஸ்
T4. இப்போ T5 அப்படிங்கிறது ஜெட்டு மைனஸ் T4ங்கிறது 24. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்புறம் இது ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது இந்த எக்ஸ் நம்பர் இந்த சைடு கொண்டு வந்து 10 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 10 ப்ளஸ் இந்த மைனஸ் 10 இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 10 ஆயிரும். ஒய் இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ 20 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் பாருங்கள் ஒய் இங்கே இருக்குது, இந்த ஒய் இந்த சைடு கொண்டு வந்துட்டுனா ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 24. இந்த மைனஸ் 10 இங்கே வரும்போது ப்ளஸ் 10 ஆயிரும். ஸோ ஒய் ப்ளஸ் ஒய் 2y ஈக்குவல் டு 34. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 34/2. இப்போ ரெடியூஸ் பண்ணோம்னா 17. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 17. இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுறோன்னு வைங்களேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுறோம். 24 மைனஸ் ஒய் ஜெட் மைனஸ் 24. 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் 24. இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணும்போது இந்த சைடு நம்பர்ஸ் இந்த சைடு எடுத்துக்கலாம். 24 ப்ளஸ் 24 ஜெட் ஒய் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒய் ஆயிரும். ஸோ 24 ப்ளஸ் 24 48 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஜெட். அது எப்படி எழுதிக்கலாம்? ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 48. தி ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இது ஒய் அப்படியே டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஒய் ஈக்குவல் டு 17 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஜெட் வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான், சம் ஓவர். சப்ஸ்டியூட் இங்கே எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 17 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 20. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 17. 17 நீங்கள் போகும்போது மைனஸ் ஆயிரும்ல. So x is equal to 20 minus 7, that is 3. Okay, and then next substitute y is equal to 17 in 2. Okay, 2 la substitute பண்ணுறது 17 plus z is equal to 48. So z is equal to 48 minus 17. So z is equal to 48 minus 17, that is 31. So இது தான் சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்? நம்மளுக்கு x என்ன கிடைக்குது? therefore solutions are x is equal to 3, y is equal to 17, z is equal to 31. Next 10th one பார்க்கலாம். In a 10th one பாருங்க, in a theater there are 20 seats in front row. first rowல 20 seats இருக்கான். ஓகேவா? and 30 rows were allotted. அப்போ மொத்தமாக 30, இது ஃபஸ்ட் ரோ, ஃப்ரண்ட் ரோனா இது ஃபஸ்ட் ரோன்னு வைங்களேன். மொத்தமாக எவ்வளோ ரோஸ் அலாட் ஆகிருக்கு? 30 rows. ஓகே, டோட்டல். ஓகே, டோட்டலாக 30 rows. அப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு? n is equal to 30. ஃபஸ்ட் ரோ ஃப்ரண்ட் ரோனா ஃபஸ்ட்டு a is equal to 20. each successive rows contain 2 additional seats. அப்போ இதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு ரோ ஃப்ரண்ட் ரோவிலேருந்து நெக்ஸ்ட்டு வர ரோஸ் பார்த்திங்கன்னா 2 ஷீட் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகுது. அப்போ ஏ வந்து இங்கே வந்து 20னா நெக்ஸ்ட் ரோ என்னவாக இருக்கும்? 22. அடுத்த ரோ என்னவாக இருக்கும்? 24. அப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சீக்வன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ரோவில் வந்து 20 சீட் இருக்கான். டோட்டலாக எவ்வளோ ரோஸ் இருக்குது? 30 ரோஸ் இருக்குது. ஓகே, அந்த அடுத்தடுத்து போகும்போது இங்கே 2 இன்க்ரீஸ் ஆகுது. 20னா செகண்ட் ரோ வந்து 22, தேர்ட் ரோ வந்து 24, ஃபோர்த் ரோ வந்து 26. அப்போ ஃபஸ்ட் ரோ வந்து 20னா செகண்ட் 22, 24, 26 எக்ஸெட்ரா. மொத்தமாக எவ்வளோ ரோஸ் இருக்குது? லாஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 30 ரோஸ் இருக்குது. ஓகே, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் தட் லாஸ்ட் ரோ. அப்போ லாஸ்ட் ரோவில் அந்த 30th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏ அப்படிங்கிறது என்ன? இந்த கிவன் சீக்வன்ஸ் இதில் ஏங்கிறது 20, டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும், 2 தான் ஆட் ஆகிட்டே வருதுன்றாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா கூட யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். T2 minus T1, that is 22 minus 20 equal to 2. அப்போ டிங்கிறது 2. அப்போ n வந்து 30, டோட்டலாக 30 ரோஸ் இருக்குன்ட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் அந்த 30th ரோவில் இருக்கிற
சீட்டோட நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 30th ரோவில் எத்தனை சீட் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது T30 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, தேர்ஃபோர் T30 1 to 5 இது தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். T30ல் எத்தனை எலிமெண்ட் இருக்கும், எத்தனை சீட் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது டிஎன் ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. அப்போ T30 இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது 20 ப்ளஸ் என்னங்கிறது 30 மைனஸ் 1 இன்டூ டி அப்படிங்கிறது 2. சிம்பிளான ஒரு சம். பார்த்தா பெரிய சம் மாதிரி இருக்கும், நான் ஒன்றுமே இல்லை. 20 ப்ளஸ் 30 மைனஸ் 1 வந்து 29 இன்டூ 2. அப்போ 20 ப்ளஸ் 29 இன்டூ 2 என்னாகும் 58. ஸோ 58 ப்ளஸ் 20 இட் இஸ் ஈக்குவல் டு 78. அப்போ T30 அந்த 30th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் seats in 30th row is equal to 78. ஓகே, எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் 30th ரோவில் 78 சீட் இருக்கும். அப்போ 78 அப்படிங்கிறதா ஆன்சர். உங்களுக்கு இந்த சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.